ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஹீரோ மோட்டார் குரூப்போட பைக்ஸ் வச்சுருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ எங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். என்னென்னா, கொஞ்ச நாள் முன்னாடி அவன் பைக் வந்து நான் சர்வீஸ் விட்டுருந்தேன். இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கான செலவு வந்து பார்த்திங்கன்னா 12,000 தான் ஆச்சு. ஆனால் இப்போ எங்கள் அப்பா ரீசெண்டாக அவரோட வண்டி சீஸ் ஆகிடுச்சு. அவரும் வந்து பேஷன் ப்ரோ தான், 2 பேருமே பேஷன் ப்ரோ தான். அவருக்கு சர்வீஸ் கிட்டப்போ பார்த்திங்கன்னா 18,000 பில்லு கொடுத்துருந்தாங்க. ஒருவேளை 18,000 இன்னும் அதிகமாக ஸ்பேர்ஸ் எதனா போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்பேரு பில்லை படித்து பார்த்தா மெக்கானிக் என்ன வண்டியோட சிலிண்டர் வந்து 3,500 போட்டிருக்காரு. சிலிண்டர்னால் போரு. ஆக்சுவலாக ரீபோர்ட் பண்ணி போடலான்னு எங்கள் அப்பா இருந்தால் நான் தான் வேணால் புதுசு போடுங்க, அப்போ தான் மைலேஜ் நல்லாயிருக்கும், வண்டி பிக்கப் நல்லாயிருக்கும்னு சொன்னேன். ஸோ அவர் கொஞ்சம் அதிகமாக ரேட் போட்டார். இந்த வீடியோ பார்த்து நிறைய மெக்கானிக்ஸ் என்கிட்ட சண்டைக்கு வரல. நான் எல்லா மெக்கானிக்ஸும் தப்பு சொல்லலை, பட்டு நடந்த ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் நீங்கள் ஏமாறாமல் இருக்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது ஏன் ஹீரோ குரூப்ஸ்க்குன்றது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கொஞ்சம் கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனைனா, நமக்கு ரேட் தெரியாது. அதனால தான் வந்து தைரியமாக அவங்க வந்து ரேட் அதிகமாக வைக்கிறாங்க. ஸோ நம்ம ரேட்டை வந்து ஈஸியாக செக் பண்ணலாம் ஹீரோ மோட்டார் குரூப்பை பொறுத்த வரைக்கும். இப்போது கூகுளில் போய்டுங்க. கூகுளில் போய்ட்டு ஹீரோ ஸ்பேர் ஆன்லைன் போடுங்க. போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் வந்து ஷாப் ஹீரோ மோட்டார் காப்புன்னு இருக்கும். ஸோ இந்த ஷாப் மோட்டார் ஹீரோ காப்பு உள்ளே போங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து 3,500 போட்டுருந்தார் அந்த வண்டிக்கு சிலிண்டருன்ட்டு. ஸோ அதான் போரு, சிலிண்டர் தான் போரு. ஸோ இப்போ அது ரேட் எவ்வளோ வருதுன்னு நம்ம செக் பண்ணுவோம். சிலிண்டர் கிட் ஃபார் பேஷன் ப்ரோ. ஓகே, நான் இப்போ பேஷன் ப்ரோ போட்டு சர்ச் பண்ணுறேன். பாருங்கள் ரிசல்ட்டு நீங்களே. ஸோ 2,330 வருது. ஆக்சுவலாக இந்த 2,330 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி எல்லாமே, அதுவும் எம்ஆர்பி ரேட்டு, பாக்ஸில் வர எம்ஆர்பி ரேட்டு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ்குள்ளே வர எம்ஆர்பி ரேட்டை இந்த வெப்சைட்டில் தெளிவாக கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இதை வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஹீரோ மோட்டோகிராஃப் வண்டி வச்சுருக்கீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் பைக்குக்கு என்ன ஸ்பேர் வாட்ச் வாங்கணுன்னா அது எவ்வளோ வருதுன்றதை வந்து இதில் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயமும் பார்க்கலாம். என்னென்னா, இந்த சிலிண்டர் கிட்ட இது ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லி இருக்கும். அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாடலுக்கு சூட் ஆகும் அப்படின்றது வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. சில மாடல்ஸ்க்கு வந்து இயரும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க, இந்தந்த இயர் வண்டிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் ஸ்பேரே வாங்குங்க. மெக்கானிக்கிட்ட வந்து ஸ்பேர் லிஸ்ட் வாங்கி நீங்களே வாங்கி கொடுத்துருங்க. அதுவும் வந்து டீலர்கிட்ட வாங்காதீங்க, ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ஷோரூமில் வாங்கி கொடுங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்க ஸ்பேர் டீலர்கிட்ட வாங்கினீங்கன்னா மெக்கானிக் அழகாக உங்கள்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிவிட்டு லோக்கல் ஸ்பேரை வாங்கி போடுவாங்க. இது நிறைய மெக்கானிக் பண்ணுறாங்க. எல்லோரும் பண்ணுறதுலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. அது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கமிஷன் பேசிஸ் தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளே வந்து ஒரிஜினல் போட சொன்னாலும் அவங்க ஒரிஜினல் நல்லா இருக்காது, லோக்கல் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரேக் ஷூ எடுத்துக்கோங்களேன். பிரேக் ஷூ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இதுக்கு 300 கிட்ட வரும் இந்த வண்டிக்கெலாம். ஸோ இப்போ பேஷன் ப்ரோதே நான் காட்டுறேன் எக்ஸாம்பிள். இது வந்து ஃப்ரண்ட் இது 200 வருது. இது பேக் பிரேக் ஷூ பார்த்திங்கன்னா 275. இது வந்து எம்ஆர்பி ரேட்டு. இதில் மெக்கானிக்கலுக்கு வர கமிஷன் என்னென்னா, ஒரிஜினல் ஸ்பேரில் வந்து 10% கமிஷன் போகும். ஆனால் இதே லோக்கல் ஸ்பேர்னால் இப்போ வந்து 100 தான் வரும் ஒரு பிரேக் ஷூ. அவங்களுக்கு வந்து எம்ஆர்பி 250 கிட்ட இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு 150 160 சொல்லி விற்றுருவாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்க வந்து ஒரிஜினல் போடாதீங்க, நல்லா இருக்காது சொல்லி நம்மளை கேன்வாஷ் பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே ஒரிஜினல் தான் நல்லாயிருக்கும். இப்போ கூட ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தேன், இன்ஜின் வேலைனாலே 18,000 20,000 சொல்லி ஆகும்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஹீரோ மோட்டோகிராஃப் வண்டி வச்சுருக்கீங்கன்னா இதில் வந்து மெக்கானிக்கிட்ட லிஸ்ட்டு வாங்கிட்டு இதில் செக் பண்ணுங்கள் எல்லாம் ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்ட்டு. அதுக்கப்புறமேட்டு மெக்கானிக்கிட்ட கேளுங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். லோக்கலில் ஒரு கடையில் கூட நீங்கள் போய் ப்ரைஸ் வாங்கலாம். இந்த செக் பண்ணுற ஃபெசிலிட்டி ஹீரோ மோட்டோகிராஃப் மட்டும்தான் அவங்க வெப்சைட்டில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்ற வேறு எந்த கம்பெனியும் கொடுக்கல. ஸோ வந்து மற்ற கம்பெனியும் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ பைக் மெக்கானிக்கல் பற்றி சொல்லிட்டேன் இல்லையா. நெக்ஸ்ட்டு நம்மளோட சர்வீஸ் சென்டருங்களில் இப்போ நடக்கிற ஸ்கேம் பற்றியும் வீடியோ வரப்போகுது. ஸோ அது வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரிசர்ச் நடந்துகிட்ருக்கு. நம்ம அந்த வீடியோவும் பெருசாக பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.